நீ போகாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தீர்க்கதரிசி இவனுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ராஜா என்ன பண்ணுவான், உடனே அந்த தீர்க்கதரிசியில இருந்து வார்த்தை வந்த உடனே கேட்ச் பண்ணிக்குவான். உடனே அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுவான். ஆனா திருப்பி ஆள் அனுப்பி பார்ப்பான், அந்த தீர்க்கதரிசி சொன்னது கரெக்டா போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். அப்பதான் நினைப்பான், கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 9-10. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஒவ்வொரு வாரமும் உனக்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் டப்பாவே பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு மிரட்டிட்டே பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ஒரு ஆள் இல்ல, இங்க இருக்கிற 400 பேருக்கும் கர்த்தர் பேசணும். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த குறிக்கப்பட்ட வார்த்தையை நீங்க கேட்ச் பண்ணிக்கணும். அந்த வார்த்தை உனக்குள்ள வந்து அப்படி நிக்கும், ஆணி அடிச்ச மாதிரி நிக்கும். இது உனக்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையே அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்றான், நீ இந்த இடத்துல சீரியர் வருவாங்க, கவனமா இரு. உடனே ஆள் அனுப்புவான், சீரியர் வந்துருவாங்க, தப்பி போயிருவான். இப்படி அநேகந்தரம் எச்சரிக்கையா இருந்து தன்னை காத்து கொண்டான். அதனாலதான் இன்னைக்கு மெசேஜ் வந்து, நீ விழுந்து தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். சரி, நான் இதுவரைக்கும் விழுகைக்கான சில காரணங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்படி எல்லாம் பலர் விழுந்திருக்காங்க. ஆனா யார் விழமாட்டார், எவைகள் விழாது, அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் அதுக்கு 2-3 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆமோஸ் 9 அதிகாரம் 9 வசனம். ஆமோஸ் 9 அதிகாரம் 9 வசனம். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஒரு கோதுமை மணியும் விழாது. இந்த சபையில நீ வரும்பொழுது கர்த்தர் உன்னை கோதுமை மணியா கொண்டு வரார், பதரா கொண்டு வர மாட்டார். பதறு நம்ம சபைக்கு தேவையில்லை, சாவிகள் நமக்கு தேவையில்லை. பதராய் போன விளையாத சாவித்தன்மை உள்ள அந்த தன்மை உள்ள பயிர்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை கோதுமை மணி தான். இந்த கோதுமைய நல்ல கோதுமையை எடுக்கிறதுக்காக ஜல்லடையில போட்டு நினைச்சுவாங்க, ஜலிப்பாங்க. நல்ல தங்கத்தை எடுக்கிறதுக்காக அது அக்னியில புடமுடப்படுகிறது. அதுபோல நமக்கும் கூட சில நேரங்கள்ல ஜல்லடையில போட்டு புடைப்பார். நம்ம என்ன செய்யறோம், எனக்கு தான் பயங்கர பிரச்சனை, எனக்கு தான் போராட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுருவை புடைக்கிறதுக்கு அவன் அதிகாரம் கேட்கிறான். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதே வசனம் தான் ஆமோஸ்ல இருக்கு. சொலகினால ஜல்லடைனால ஜலிக்கிறது போல நான் ஜலிப்பேன், ஆனா ஒரு கோதுமை மணி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. இந்த சபையில நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு ஒரு நல்ல புஷ்டியான ஒரு கோதுமையா நீங்க மாறிட்டீங்கன்னா, என்னதான் பிசாசு உன்னை ஜலிச்சு எடுக்கட்டுமே, நீ கீழே விட மாட்டேன். அதான் இந்த சத்தியத்தினுடைய மேன்மை. நீ கோதுமை மணியாய் மாறி இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஒரு கோதுமை மணியும் தரையில விழாது, என்ன புடைக்கட்டும். ஆனா பேதுரு கோதுமை மணியாக மாறாத காலங்களிலே அவனை புடைச்ச போது அவன் பட்ட பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோதுமை மணி அவனை போட்டு சொல்லகனால் புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கினான், புடைச்சான் பாருங்க, கொஞ்ச நேரத்துல வெனிஞ்சிட்டான், மறுதலிச்சிட்டான், சபிச்சுட்டான், சத்தியம் பண்ணிட்டான். ஆனா கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ணி இருந்தாரு. என்னது? அவன் சபிச்சான், சத்தியம் பண்ணான், மறுதலிச்சான். ஆனா அவனை நிலைநிறுத்தினது எது? இயேசுவின் ஜெபம். ஆண்டவரே, அவன் விசுவாசம் நெஞ்சிடக்கூடாது, ஒளிஞ்சு போயிடக்கூடாது, உனக்காக நான் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிச்சார். ஆண்டவரே, சொலகனால் புடைக்கிறதுக்கு பெர்மிட் வாங்குறானே, இவன் ஏன் தெரியுமா? அவனுக்கு அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் இல்லாதபடினால் பேதுரு மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2-3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அபிஷேகம் கிடைச்ச பிறகு வந்து சொல்றாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது, இந்த இயேசுவின் நாமத்தை நீ பறைசாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவன் சொன்னா, யார பார்த்து சொல்ற? நான் இப்ப அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றது சரியா? நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ஒரு காலத்துல சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதலிச்சு ஓடின அந்த பேதுரு விழுந்து போன ஒரு தன்மை, சொலகினால் புடைக்கும் பொழுது கீழே விழுந்து விட்ட ஒரு ஆள். ஏனென்றால் அபிஷேகம் இல்லாதபடினால் அவன் கோதுமை மணியாக மாறாத ஒரு நாள். ஆனால் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 18, 19, 20 பாருங்கள்.
அந்த கோதுமை மணி இப்ப பேசுது. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார். நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஆனா ஒரு காலத்துல பாருங்க, பெண்ணுக்காக ஒரு பெண்ணிட்ட பயந்து ஓடின ஒரு ஆள் தான். ஆனா இப்ப சொல்றான் முடியாது. ஏன்னா இப்ப கோதுமை மணி அவன். பேதுருவை கடைசியா பிடிச்சிட்டு அவனை, உனக்கு கடைசி ஆசை என்ன? உன்னை இப்ப கொல்ல போறோம், உன்னுடைய தலைவரை போல, உன்னுடைய இயேசுவை போல உன்னை நாங்க சிலுவையில அறைய போறோம்னாங்க. அப்ப அவன் சொன்னா, ஐயோ அப்படி செஞ்சிடாதீங்க, என்னுடைய மீட்பர் நேர சிலுவையில் அறியப்பட்டார், நான் தகுதி இல்லாதவன், எனக்கு அதே ஸ்தானத்துல என்னை வச்சு அடிக்காதீங்க, என்னை தலைகளை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னா. அவ்வளவு போல்டா மரணத்துக்கு துணிஞ்சு நின்ற ஒரு ஆள் தான் பேதுரு. காரணம், இப்பொழுது பரிசுத்தாவியின் மூலமாய் அவன் ஒரு கோதுமை மணியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்ம எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள்? இந்த கோதுமை மணியாக நீங்கள் எத்தனை பேர் நிற்க விரும்புகிறீர்கள்? இயேசுவின் நாமத்திற்காக தைரியமாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக ஜீவனை பானபலியாக வார்க்க உங்களில் எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விழாமல் நீங்க நிற்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு கோதுமை மணியாய் மாற வேண்டும். இந்த சபையில நீங்கள் இத்தனை வருஷமா இருந்துட்டு பதறாய் போனால் எங்க போய் சேருவீங்க? எந்த சபையில இருந்தாலும் சரி, நீ கோதுமையாய் மாறாத பட்சத்துல நீ களஞ்சியத்துல சேர முடியாது. நீ கோதுமையாய் மாறாத பட்சத்துல நீ நிக்க முடியாது. கோதுமை மட்டும்தான் சொலகளை நிக்கும், மத்ததெல்லாம். அதுல அழகா அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கோதுமை மணியும், ஒரு சிங்கிள் கோதுமை மணி கூட தரையில விழாது. ஆண்டவர் விட மாட்டார். இந்த உபதேசத்துக்கு, இந்த சத்தியத்துக்கும், கிறிஸ்துவின் அன்பில அபிஷேகத்துல நீ நிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னை விழறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றா கோதுமை போஜன பலிக்கு முக்கியமானது. முதலாம் நாளாகமம் 21 அதிகாரம் 23 வசனம். 1 நாளாகமம் 21:23. ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் பாருங்க, அங்க அழகாக சொல்லி இருக்கிறது. விறகுக்கு இது இருக்கு, அதுக்கு அது இருக்கு, ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரான். வாசிங்க, அந்த மட்டும் வாசிங்க. சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும், சர்வாங்க தகன பலி செலுத்த மாடு இருக்கு, விறகுக்கு போரடிக்கிற அந்த கலப்பைகள்லாம் இருக்கு. போஜன பலிக்கு கோதுமையும். போஜன பலிக்கு தேவை கோதுமை. போஜன பலி என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அவன் விழவே மாட்டான். கோதுமை எதை காண்பிக்கிறது? அது விழாது. கோதுமை போஜன பலிக்கு உபயோகப்படுத்தப்படும். தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவனுக்கு புயல் அடிச்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவன் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிப்பான். ஏனென்றால் அவன் தேவ சித்தம் செய்கிறவன். இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்த பொழுது அவருக்குள்ளே பின்மாற்றம் அனுமதிக்கப்படவில்லை. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் வந்தார். இதோ உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அவர் ஒரு நல்ல கோதுமை மணி. கோதுமை மணியதான் விழாது. ஏனென்றா கோதுமை மணி, ஒரு கோதுமை கீழே விழுந்து செத்துருச்சுன்னு சொன்னா, நிலத்தில் விழுந்து செத்துதுன்னா என்ன செய்யும்? அது அநேக பலன்களை கொடுக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 24 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, ஒரு கோதுமை மணியா நீங்க மாறணும். கோதுமை மணியாய் மாறினால் நீங்கள் விழமாட்டீர்கள். கோதுமை மணியாய் மாறினால் நீங்கள் தேவசித்தம் செய்வீர்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்க மேன்மையை விட்டுறாதீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு உனக்கு நஷ்டமாயிடக்கூடாது. நீ கோதுமை மணியாய் மாறினால் சேருவாய். அதான் ரொம்ப முக்கியமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, கோதுமையையோ களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஏன்னா அது விழாது, அது அழகா களஞ்சியத்துல போய் சேர்ந்துரும். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ களஞ்சியத்துல போய் சேராட்டா என்ன பிரயோஜனம்? களஞ்சியம் என்பது பரலோகத்தின் மகிமையான இடங்களை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு பல களஞ்சியங்கள் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய பூமி. இன்னொரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய
வானம். இன்னொரு களஞ்சியம் இருக்கு, அது புதிய எருசலேம். அடுத்து ஒரு களஞ்சியம் இருக்கிறது, அது சியோன். இப்படி பல களஞ்சியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீ களஞ்சியத்துல போய் என்ன செய்யணும்? சேர்ந்துடணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு கோதுமை மணியா இருந்தால் விழமாட்டோம். நாம் கோதுமை மணியா இருந்தால் ஜீவனை கொடுப்போம். நாம் கோதுமை மணியா இருந்தால் தேவசித்தம் செய்வோம். கோதுமை மணியா இருந்தால் களஞ்சியத்துல போய் சேர்க்கப்படுவோம். அதனால வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய காரியங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு மனுஷனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். எப்பொழுது ரொம்ப கவனமா இருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல தேவனுடைய ஜனங்கள், இல்லாவிட்டால் போர் சேவர்கள், பவுல், இப்படி பலர் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாங்க. கப்பல் பயங்கர சிக்கல்ல போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சிக்கல் வந்ததே கிடையாது. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில வரும் பொழுது பவுல் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவையில ஒன்று கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அப்போஸ்தலர் 27:34. விழாது. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். தலையில இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஒரு சிலர் எல்லாம் விழுந்து போயிருவோமோன்னு பயப்படுறாங்க. ஒரு சிலருக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. தலையில இருந்து ஒரு முடி நீ சிக்கெடுக்கும் போது கீழே விழணும்னா கூட வித் பெர்மிட் யார்ட்ட அடிக்கணும்? ஆண்டவர்ட்ட பெர்மிட் கேட்ட பிறகுதான் உன் தலையில இருக்கிற முடியில ஒண்ணு கீழே விழும். ஆனா நீங்க டெய்லி பிடிச்சு பாதியை வெட்டி எடுத்துருவீங்க, வச்சிருக்காங்களா? ஒரு சிலர் டெய்லி வெட்டி விட்டுக்கிறாங்க, இப்படி வெட்டி விடுறாங்க, டிசைன் டிசைனா வெட்டி விடுறாங்க. பெண்கள் வெட்டக்கூடாதுன்னா பெண்கள் வெட்டுறாங்க, ஆண்கள் வெட்டணும்னா வெட்ட மாட்டேங்கிறான். இதான் இப்ப ஆப்போசிட்டா ஓடிட்டு இருக்கு. பைபிள்ல அழகா சொல்லி இருக்கு, யார் வெட்ட முடிய தலைமுடிய வெட்டக்கூடாது, யார் தலைமுடிய வெட்டணும்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. 1 கொரிந்தியர் 11 ரொம்ப தெளிவா இருக்கு. அது நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா படிச்சு பாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க, ஒரு 12 வயசு பிள்ளைகிட்ட. குழந்தைக்கு போய் அதுக்கு இதான் சின்ன குழந்தை, நீ போய் மொட்டை அடிச்சுட்டு வா, அப்பதான் நல்லா முடி வளரணும், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த பிள்ளை போய் தானும் மொட்டை அடிச்சுட்டு வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சிருச்சு, தனக்கு மொட்டை அடிச்சு. என்னன்னு கேட்டா, நீ சொல்லி விட்டீங்கல்ல நல்லா முடி வளரணும், எனக்கும் கூட நல்லா வளரல, அதனால நானும் சேர்ந்து அணிஞ்சிட்டேன், அடிச்சு வச்சேன். நம்ம ஆளுங்க இப்படித்தான் வர்றாங்க. நீங்க இந்த தலையில் உள்ள முடியை குறித்து பைபிள்லயே ஆண்டவருக்கு ஒரு கரிசனை இருக்கு. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அறியாம அது விழாது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தேவன் அறியாம சம்பவிக்குமா? புருஷன் செத்துறான், மனைவி செத்துறா, அம்மா செத்துறா, அண்ணன் செத்துறான், தம்பி செத்துறான், குழந்தை செத்துருது, உடனே விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க, சத்தியத்தை விட்டு போயிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின், எல்லாருக்கும் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் அது நடந்துருச்சு, எனக்கு மட்டும் அது நடந்துருச்சு, எனக்கு மட்டும் அது நடந்துச்சு. நீங்க உங்களுக்கு மட்டும்தான் நீங்க நினைச்சது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விசுவாசிகள் வீட்டுக்கு அங்க ஒரு குட்டி பையன் வந்தான். எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களுக்கு 2 பிள்ளை தானே, இது என்னன்னு கேட்டேன். அப்ப அவனை கேட்டா அவன் நகைலாம் போட்டிருந்தான், குட்டி பையன். அப்ப அவங்க சொன்னாங்க, பக்கத்துல உள்ள ஸ்கூல் ஓனருடைய பேரன். அவன் எப்பவும் பார்த்தாலும் இங்கதானே இருக்கானா, அவன் எப்பவுமே இங்கதான் இருப்பான். ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட போக மாட்டானா? அவங்க அம்மா அப்பாவா, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேருமே நெஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. இவன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவன். அடிச்ச உடனே இவன் எப்படியோ அந்த கண்ணாடி வெளியே எங்க வந்துட்டான், வெளியே போயிட்டான். சின்ன குழந்தை, இவனை வெளியே தூக்கி எரிஞ்சிருச்சு. அது அடிச்ச அடியில் அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்க. இப்ப அந்த பையன் இருக்கான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் நினைஞ்சிருச்சு, புதுசா ஒண்ணு நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. ஆனா ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அறியாம நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுமல பாத்தீங்களா? தேவன் அறிஞ்சா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எங்க அம்மா செத்து போயிருவாங்களா, எல்லாருக்கும் அம்மா உயிரோட இருக்காளா, எனக்கு மட்டும் தானே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறோம். அப்படி அல்ல. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணு நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்தந்த டயத்துல அவங்கவுங்க என்ன செய்வாங்க, பாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நம்முடைய பாஸ்டர் மும்பைல ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், 5:25 நான் என் ஓட்டத்தை முடிப்பேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 மணி பிளைட்ல எங்க ஏத்திட்டாங்க, பயந்து போய் சென்னைக்கு ஏத்திட்டாங்க. 5:25 பிளைட்லயே அவர் நெஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன டைம் அது அப்பாயின்மெண்ட் டைம்.
அதுபோல நமக்கு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம தேவன் அறியாம நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. வேலை கிடைக்குதா அது தேவன் அறியாம நடக்கும். வேலை போகுதா தேவன் அறியாம நடக்கும். எல்லாமே தேவன் கால்குலேட் கரெக்டா வச்சிருக்கிறார். ஆனா நீ அந்த கால்குலேஷன்ல கரெக்டா உள்ள வந்துகிட்டே இருந்தீனா கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நெஞ்சிட்டே இருப்பாரு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறார். ஒருபோதும் தேவன் தீமையை அனுமதிக்கிறது இல்ல. இந்த நாசரேத்துல உள்ள ஒரு ஃபேமஸான ஊழியத்துக்கு எடுக்காம ஓடிட்டாங்க ஒரு ட்ரிப். அவர் எங்க ஓடிட்டாராம்? ரயில்வே டிராக்ல ஓடிட்டாராம் செத்து போறதுக்கு. என்ன ஊழியத்துக்கு ஓடிட்டாராம். திருப்பி எல்லாரும் டிராக்ல ஓடி போய் நிஞ்சிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். பேர சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு திருப்பி அவர் அடுத்த வருஷம் ஊழியத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாஸ்டர் டிவி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 7 வருஷம் ஊழியத்துக்கு வந்து நீ சரியில்லை நடத்திப்பில்ல போட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு தான் அவர் ஊழியத்துக்கு நெஞ்சாங்க எடுத்தாங்க. ஆனா 7 வருஷம் கழிச்சு வந்ததுனால அவர் ஸ்டாண்ட் பண்ணி சபையினுடைய தலைமை போதகரா நெஞ்சாரு, மாறினார் ஒரு பக்குவத்துக்குள்ள வந்ததுனால. அப்ப தேவன் அறியாம ஒண்ணுமே நடக்காது. உன் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட விழாதுங்கும் போது நம்ம எவ்வளவு கவனம். தேவன் அறியாம அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் ஒரு பயங்கரமான ஒரு மோசமான கண்டிஷன். கப்பலே உடைஞ்சு நொறுங்கி போய் பலகையை பிடிச்சிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. எல்லாருக்கும் செத்துருவோங்கிற முடிவு உண்டாயிடுச்சு. போர் சேவகர்கள் சொன்னாங்க இவங்களெல்லாம் வெட்டிடலாம், இவெல்லாம் குற்றவாளி தானே, குற்றவாளி ஏன் உயிரோட வைக்கணும், எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம தப்பி போலான்ட்டாங்க. அவங்க படவெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பல்ல இருந்து இந்த லைஃப் போட்டை இறக்கிட்டு தப்பி போக பார்த்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கப்பல் தட்டி உடைஞ்சு நொறுங்கி போச்சு. ஆனா பவுல் ஆண்டவர்கிட்ட பேசினார். ஆண்டவர் பவுல்கிட்ட பேசினாரு, ஒரு மயிரும் கீழே விழாது, உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாது, அவங்க அவ்வளவு வரை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். விழுகையை தேவன் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன். விழுகை தேவன் வாஞ்சிக்கிற காரியமே கிடையாது. உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா உன்னைய விழுதுக்கு தேவன் விடுவாரா? உள்ளங்கைகள் வரைந்து வைத்திருக்கிறார். அவன் எத்தனை தரம் தள்ளினாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். விழுந்துட்டியா சோர்ந்து போகாத. மீகாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் சத்துருவை எனக்கு விரோதமா என்ன செய்யாதே, நீ பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இன்னைக்கு நீ விழுந்திருந்தா இன்னைக்கு எழும்பிரு. இனிமேல் விழாதபடி நீ கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டதே. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் விழாது. வசனம் கீழே விழுந்து போகவே போகாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைக்காகவோ வேலைக்காகவோ உங்களுடைய ஊழியத்துக்காகவோ உங்களுடைய வருங்காலத்துக்காக ஒரு வேர்டு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அந்த வார்த்தை நிறைவேறாமல் நிச்சயமா நிச்சயாது போகவே போகாது. அதை மட்டும் நீங்க உங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஏன்னா சொன்னது யாரு? தேவன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விழுகைக்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ விழாத ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு வரேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழே விழாது. நீ அந்த வசனத்தின்படி நின்ன நீயும் விழ மாட்ட. ஆண்டவருடைய வார்த்தையில நீ நின்னு பாரு, உனக்கு விழுகையே வராது. பாசிட்டிவ் அவர்கள் சொல்வாரு, ஒரு ஊழியக்காரன் விழுந்து போறான்னா அவன் பிரமாணத்தின்படி அவன் நடக்கலன்னு அர்த்தம். இந்த சபைக்குன்னு, இந்த உபதேசத்துக்குன்னு, இந்த சத்தியத்துக்குன்னு, இந்த ஊழியத்துக்குன்னு, இந்த அன்னக ஊழியத்துக்குன்னு, இந்த மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டைக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 4 மணி ஜெபம், 6 மணி ஜெபம், 10 மணி ஜெபம், அன்னக பிரதிஷ்டை, மெல்கிசேதேக்கை போல தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையில சரியான பிரதிஷ்டையில பரிசுத்தத்துல அவன் நின்னான்னா விழவே மாட்டான். பிரமாணத்தை மீறுவது என்னதே பாவம். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரமாணத்தை மீறி இருப்பான், அவனுக்குள்ள விழுக வந்திருக்குன்னு சொல்லுவார். நீங்க வசனத்துல நின்னு பாருங்க, வசனத்துல ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வசனமும் விழாது. வசனத்தின்படி வாழ்கிறவன என்ன செய்ய மாட்டான், விழவே மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தை விழுமா? 25 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன். அவனால அது விசுவாசிக்கவும் முடியல, விசுவாசிக்கலன்னு சொல்லவும் முடியல. ரெண்டுக்கு நடுவுல போய்கிட்டே இருந்தான். கடைசியில 99 வயசுல கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறேன்னு சொன்னார். உடனே அவன் உத்தமனாய் மாறினான், வாக்குத்தத்தம்
நிறைவேறினது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சபதானே. தேவன் எனக்கு சொன்னது எத்தனையோ காரியங்களை எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? தேவன் சொன்ன வார்த்தை விழாது. ஆண்டுடைய ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, கீழே விழாது. எசேக்கியேல் 36:36 சொல்லு என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 36:36 என்ன சொல்லுது? சொன்னேன், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன சொன்னாரு? பரிசுத்தமா இருக்கிறவன பரிசுத்தமாக்கிட்டாரா? நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. விழுந்து போனவங்க எல்லாம், சோர்ந்து போனவங்க, விடாய்த்து போனவங்க, நொறுங்கி போனவங்க, அந்த வசனத்தை நல்லா படிங்க. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். நிர்மூலம் ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்ல, ஒளிஞ்சு போயிடுச்சா? ஒண்ணும் இல்ல, நிர்மூலமானவைகள். ஆனா அதை நான் எடுத்து கட்டுகிறேன். அடுத்து பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். சுத்தமா போயிருச்சு, தரிசு நிலமா போயிடுச்சு, உப்பு விதைச்சுட்டான், இனி அதுல ஒண்ணுமே நடக்காது, செயல்படாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதை பயிர் நிலமாய் மாற்றுவேன். இதை சொன்னேன். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எப்படி? ஆண்டவர் சொன்னால் அதை செய்யாம இருப்பாரா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட என்ன செய்யறது இல்ல, ஒளிந்து போகிறது இல்ல. கர்த்தர் உனக்கு சொன்னா சொன்னதுதான். நீங்க சும்மா நடைமுறையில் உள்ள ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாஸ்டர் டிவி அவர்கள் மும்பைல ஊழியம் செய்யும் போது, சின்ன பிரதரா ஊழியம் செய்யும் போது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம். நான் உன்னை இந்த சபையில உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன், சபையை லீட் பண்ற லெவலுக்கு கொண்டு வருவேன். அவர் அத மனசுல மட்டும் வச்சுக்கிட்டார். அப்ப அவரு ரொம்ப சின்ன பிரதர். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சுகர்ல பாதிக்கப்பட்டார் சுத்தமா. அதுக்கு பிறகு சபையில இருந்து அவரை கொண்டு வந்து சென்டர்ல வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஊழியமே நிச்சய முடியாது, செய்ய முடியாது. ஃபுல்லா போயிட்டாரு. ஜபங்களுக்கு கூட அவரால் எழும்பி தனியா போக முடியாத அளவுக்கு வீக் ஆயிட்டார். அப்ப அவருக்குள்ளேயே ஒண்ணு, சரி நம்ம இனிமே என்ன செய்யணும், நம்ம வயசு முடிஞ்சு, நம்ம ஊழியம் முடிஞ்சிருச்சு போல் இருக்கு, கர்த்தர் நம்ம எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு டெய்லி உட்கார்ந்து இந்த வியாதியின் மூலமா என்னை பரிசுத்தமாக்குறேன், 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 ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தமாக்குறேன், நான் எல்லாத்தையும் ஒப்புரவாயிடுறேன், எல்லாம் அப்படி சுத்திருச்சு தன்னை லெவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனி ஒரு நாள்ல காலையில ஸ்தோத்திர ஜபத்துக்கு போக முடியாம தன்னுடைய பெட்லயே உட்கார்ந்து எந்திரிச்சு உட்கார்ந்து பிரைசிங் பண்ணிட்டு இருக்கும் போது தனியா திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வந்து நின்னுச்சு. உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது, இவருக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வந்து வெளியே நின்னுச்சு. அப்ப இவரு பாக்குறாரு, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா எங்க இருந்து வருது, இவருக்கு உள்ள இருந்தா வெளியே வந்து நிக்குது. உடனே ஆண்டவரே இது என்ன, இது புதுசா இருக்கு, எனக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வருது அப்படின்னு. மேல இருந்து ஒரு சத்தம், இதுதான் உன்னைய கட்டுப்படுத்தி வச்சிருந்த சர்க்கரை வியாதியின் ஆவி, சுகர் ஆவின்னு சொல்லிச்சான். உடனே அவரு, இந்த சுகர்ல நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது என்னது, இது பொல்லாத ஆவியா? ஆவியில நிறைஞ்சு கத்தி அதை துரத்தி விட்டார். அது அப்படியே ஒரு மனுஷனை போல இவர் ரூம் விட்டு வெளியே போய், ஃபெய்தோம் விட்டு வெளியே போய், ஃபெய்தோமுக்கு எதிர்த்தாக்குல சீக்கியர்களுடைய குருத்துவாரா இருக்கு, அது சைடு வழியா அது போயிடுச்சான். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுது, ஓஹோ சுகர் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துற வியாதி இல்ல, நம்மளை அழிக்கிற ஒரு வியாதி. வியாதி ஒரு மனிதனை பரிசுத்தமாக்காது, ஒரு மனுஷனை சரிப்படுத்தும், உடைக்கும், சரிப்படுத்தும். ஆனா பரிசுத்தமாக்க வியாதிக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. இது பிசாசு. உடனே அபிஷேகத்துல நிறைஞ்சாரு, சுகர் போய்விட்டது. எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க, உண்மையா போச்சுன்னு நீ சொல்றீல்ல. அடுத்த நாள் எழும்பிட்டாரு, சரீரம் மறுபடியும் புஷ்டி ஆயிடுச்சு, நார்மல் ஸ்டைல்ல வந்துட்டாரு, ஊழியத்துக்கு எழும்பி செய்யற லெவலுக்கு வந்துட்டாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இல்ல நீ செக் பண்ணு, நீ செக் பண்ணு, நீ செக் பண்ணுன்னு. இவர் சொன்னாரா, நான் எதுக்கு ஆண்டவரை பரிசோதிக்கிறேன், ஆண்டவர் சுகமாக்கிட்டார் போன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே ஒரு மாதம் ஆச்சு, நல்ல ஆள், நல்லா டெவலப் ஆயிட்டாரு. திடீர்னு சென்னையில இருந்து ஒரு போன், டிரான்ஸ்பர் டு அமெரிக்காவோ இங்கிலாண்டோ மாத்திட்டாங்க. எப்படி இருக்கும்? சுகமானது ஒரு மாசம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் மெடிக்கல் செக்கப்புக்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, போக வேண்டிய ஒரு கட்டம். வெளிநாட்டுக்கு போறாங்க, போய் செக் பண்ணா எதுவே இல்ல, சுகரே இல்ல. அதுக்கு பிறகு 25 வருஷம் கழிச்சு ஊழியம் செஞ்சு எங்க வந்தாரு,
எதுக்கு சொல்றேன்னா, சாகுற மாதிரி கண்டிஷன் வந்துச்சு, சாகல, சொன்னதை கர்த்தர் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க உடனே சுகராவி கற்பனையில போயிடாதீங்க. அப்படி நீங்க அதுலயே நம்ம ஆளுங்க அந்த சம்பவத்தை தான் நினைவுல வச்சிருப்பான், பிரசங்கத்தை விட்டுருவான். மாங்காய் கொட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லக்கூடாது, மாம்பழம் எப்படி இருந்துச்சுங்கிறதா நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். யாக்கோபு அவாந்தர வெளியில அந்த நரிகள் ஊழியர்கிற இடத்துல படுத்திருக்கும் போது கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. பேசும்போதே சொல்றாரு, நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். எவ்வளவு தெளிவான வார்த்தை. அப்படியே நீங்க பாருங்க, 20 வருஷம் கழிச்சு அவனை திருப்பி கொண்டு வந்து தகப்பனுடைய வீட்டுல உட்கார வச்சு ஏசாவை அந்த இடத்தை விட்டே துரத்தி இவனை இஸ்ரவேலாய் மாற்றி யெஷூரனாய் மாற்றி அவனை மகிமையில கொண்டு போகிறார். அருமையான தெய்வம். ஆண்டவருடைய வார்த்தை விழாது, ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனும் விழுந்து போகவே மாட்டான். அதுக்கு இன்னொரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 7:25. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 மனுஷன், 2 வீடுகள். ஒருத்தன் புத்தி உள்ள மனுஷன், இன்னொருவன் புத்தி இல்லாத மனுஷன். புத்தி உள்ள மனுஷன் கன்மலையிலே அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷனோ மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அங்க அழகா சொல்லுகிறார், புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கட்டின வீடு அல்ல, வீடு அதே வீடுதான். கண்மலையில கட்டினவனு வீடுதான் கட்டினான், மணல்ல கட்டினவனு வீட்டை தான் கட்டினான். ஆனா அவன் போட்ட அஸ்திவாரம் தான் என்னது முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உன்னுடைய விசுவாச ஜீவியத்தினுடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடைசி காலம் அஸ்திபாரங்களும் அசைகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நீ விழாம இருக்கணும்னா உன்னுடைய அஸ்திபாரம் பேஸ் சரியா இருக்கணும். உன்னுடைய பவுண்டேஷன் சரியா இருந்தா நீ என்ன வந்தாலும் விழமாட்ட. இந்த ஊமையை இயேசு ஏன் சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க 21 இருந்து படிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப நம்ம டெய்லி எத்தனை ட்ரிப்பு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறோம், நம்ம போக மாட்டோமா? அப்படி அல்ல. அதுக்கு வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது. உம்முடைய நாமத்தில் பிசாச துரத்தணும்னு சொல்றீங்க, உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம்னு சொல்றீங்க, உம்முடைய நாமத்துல அற்புதங்களை செய்தோம்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா உங்களுக்கு அஸ்திவாரம் இல்லையே. வீடு தானே நீ கட்டி இருக்கிற, வீடு நீ கட்டி இருக்கிற, பிசாச துரத்தி இருக்கிற, கரெக்ட். அற்புதங்கள் செஞ்சிருக்கிறீங்க, ரைட்டு. தீர்க்க தரிசனம் ரோட்ல போறவனுக்கு சொல்றீங்க, கரெக்ட். ஒரு காலத்துல பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் 9 விதமான வரங்களும் நிறைந்து சபையில காணப்பட்டார். ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ யாரு ஒரு அவிசுவாசியோ யாரு உள்ள வந்தாலும் அவன் என்ன நினைக்கிறாங்கறத சொல்லுவாரு. அப்படி மயங்கி கிடப்பாரு, சோடாவை ஊத்துவாங்க, எந்திரிச்ச உடனே தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய கண்டுபிடிக்க முடியாத கேசுகள் எல்லாம் இவற்றை கேட்டு செஞ்சுட்டு போனாங்க. எங்கேயோ நடந்த சம்பவம் கரெக்டா சொல்லுவார். ஏன்னா தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ஈஸி, அற்புதம் செய்யறது அதை விட ஈஸி, பிசாச துரத்துறது அதை விட சுலபம். இன்னைக்கு அப்படித்தான் எல்லா இடத்துலயும் நடத்துறாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, நீ அற்புதம் எல்லாம் செஞ்ச, ஆனா நான் உன்னை அறியவில்லை. அப்பதான் அவங்க கேக்குறாங்க, எப்படி ஆண்டவரே எல்லாம் உம்முடைய நாமத்துல தானே செஞ்சோன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு 24ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனும் கிறிஸ்தவன் தான், அவங்க கையிலயும் பைபிள் தான் இருக்கு, அவனுக்கும் பரிசுத்த ஆவி தான் இருக்கு, அவன் அற்புதம் தான் செய்யறான், அவனும் வீடுதான் கட்டினான், இவனும் வீடுதான் கட்டினான், 2 பேரும் வீடுதான் கட்டினாங்க. ஆனா அஸ்திவாரம் போட்ட இடம் தான் முக்கியம். அதே அளவு பணம் செலவழிச்சாச்சு. என்ன நடந்துச்சு? இந்த ஆக்கிரமிப்புல போய் பெரிய பெரிய வீடுகள் கட்டிடுவாங்க, பெரிய பெரிய மாடிகள் கட்டிடுவாங்க,
கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து இடத்த வாங்கிடுவாங்க. ஆனா பிரச்சனை வரும்பொழுது பில்டிங் நெஞ்சிடறான், இடிச்சிடறான், ஒண்ணுமில்லாம போயிடும். அது போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில அஸ்திபாரத்தை பரிசோதிக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கு? கன்மலை அது கிறிஸ்து, போடப்பட்ட அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபார கற்கள் யார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 நீங்க பாத்தீங்கன்னா அஸ்திபாரம் கண்மலையில போடணும். அந்த அஸ்திபாரத்துல நீ கட்டி, ஒரு விசுவாசி மாளிகை, ஊழியக்காரன் அஸ்திபார கற்கள். வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு. அதுக்கு மேல உள்ள அஸ்திபார கற்கள் எல்லாம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அதுக்கு மேல விசுவாசிகள் மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறீர்கள். இந்த அஸ்திபாரம் கரெக்டா ஸ்ட்ராங் பவுண்டேஷன் நீ போடணும். சரியான கண்மலை உபதேசத்துல அஸ்திபார கற்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்துல உன்னைய கட்டி எழுப்பணும். நீ பாட்டுக்கு மண்ணுல போய் கட்டி எழுப்பிட்டு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில பெருமழை வரும், பெரும் வெள்ளம் வரும், பயங்கரமான காற்றடிக்கும். வெள்ளம் வரும் பொழுது இந்த மணலில் கட்டப்பட்ட வீடுகள் நெஞ்சிரும், போயிடும். நீங்க இந்த டிஜிபி ஜாங்கிட்னு ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கலாம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு காலத்துல இருந்தார். அவருடைய அண்ணன் ராஜஸ்தான்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால வெள்ளங்கள்லாம் பயங்கரமா வந்துச்சு நார்த் இந்தியால. அவங்க எத்தனையோ பூர்வீகமா அந்த இடத்துலதான் இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர மழை, பயங்கர வெள்ளம். அவங்க அண்ணன் போய் தன்னுடைய நிலங்கள், தன்னுடைய வீடுகள் அங்கங்க இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாராம். போகும்போதெல்லாம் போன் பண்ணிட்டே போனாராம். என்னது, அங்க பயங்கர வெள்ளம் வந்துருச்சு, இங்க பயங்கர வெள்ளம் வந்துருச்சு. இவர் இங்க இருந்து போன் பண்ணி கேட்கிறாரு, அவர் அங்க இருந்து செல்லுல சொல்றாரு, பயங்கரமான மழை, பயங்கரமான வெள்ளம், அது முங்கிருச்சு, இது முங்கிருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா போனே என்ன செய்யல, தொடர்பே இல்ல, சுத்தமா அவுட். இவர் என்னடா இவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தாரு, இவர் போனே என்ன செய்யல, வேலை செய்யல. வீட்டுக்கு அடிச்சு பார்த்தா வீட்டுல எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. கடைசியில பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா இவர் போன ஜிபே ஏழு போயிருச்சு, தண்ணியில போயிருச்சு, வீடு வீடு எல்லாமே மொத்தமா வாசம், சொத்து சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான இது எல்லாம் போயிடுச்சு. வந்த மழை, பெருமழை எப்படி வந்துச்சு? இருக்கிறதெல்லாம் புடிங்கி எடுத்துட்டு போற அஸ்திவாரம். இப்ப கேதார்நாத்ல வந்துச்சு, நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. எதுக்கு இதை சொல்ற? உன்னுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லைன்னா பிசாசு உன்னை அசைச்சிருவான். உன்னுடைய அஸ்திவாரம் கரெக்டா இருந்தா என்ன வந்தாலும் நீ விழாதபடி எச்சரிக்கையா என்ன செய்யலாம், நிக்கலாம். நீ விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும்னா உன்னுடைய பவுண்டேஷனை சரியான கிறிஸ்துவின் மேல, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல, அப்போஸ்தல உபதேசத்தின் மேல, அப்போஸ்தலர்கள் மேல நீ கட்டப்பட்டால் நீ ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டாய். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ விழாதபடி, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு மெசேஜ், ஒரு எச்சரிக்கை மணி உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை சத்துரு தள்ளுவான். உலக ஆடம்பரங்களிலே, வேசித்தனங்களிலே, துன்மார்க்கங்களிலே, ஜென்ம சுவாவங்களிலே, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலே உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு, உன்னுடைய பரிசுத்தை விட்டு நீ விழும்படியாக உன்னை பல வல்லமைகள் தள்ளும். கர்த்தர் உன்னை தாங்குகிறார். நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற பாரு, அதுவே நீ நிற்கிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம். ஒருவேளை உன்னுடைய ஆத்மாவில், உன்னுடைய சரீரத்தில் பல தோல்விகள் இருந்திருக்கலாம். நீ விழுந்தது உண்மை என்பது உனக்கும் தெரியும், சத்துருக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ஆனா ஒன்று நிச்சயம், நீ விழுந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனால்தான் நீ இப்ப தைரியமா சொல்லலாம், நான் விழுந்தேன், அது உண்மை. ஆனா நான் விழுந்த இடம் கர்த்தருடைய கையில விழுந்தேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு எத்தனையோ விசை என்னை விழும்படியாய் தள்ளினான். ஆனா நான் விழுந்த இடம் பாதாளம் அல்ல, நான் விழுந்த இடம் என் தேவனுடைய கரத்திலேயே நான் விழுந்தேன். கர்த்தரோ என்னை தாங்கினார். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விசுவாசத்தை புதுப்பியுங்கள், நம்பிக்கையை புதுப்பியுங்கள், பிரதிஷ்டையை புதுப்பியுங்கள். ஓ, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழும்படி உன்னை எத்தனையோ விசை தள்ளினது உண்மை, நீ விழுந்து தடுமாறினது உண்மை. ஆனால் நீ தேவனுடைய கரங்களில் விழுந்தாய். அதுதான் இரக்கம். ஆமென். அதுதான் தயவு. அதுதான் தேவனுடைய திட்டம்.
ஆமென். ஓ, நீ விழுந்து அழிந்து போவது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய கையில் விழுந்தபடி நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. ரெக்கபீனா சந்தனக். ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன விழுந்தது? நான் இதே மாதிரி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி எங்கேயோ ஒருத்தர் சிடி கேட்டு வந்து கேட்டாரு, நீங்க என்ன வித்தியாசமா பிரசங்கம் சொல்றீங்க, என்னன்னு கேட்ட. அவன் தான் விழுந்துட்டானே, ஆனா கடைசியில சொல்றீங்க நீ விழுந்தாலும் விழுந்தது தேவனுடைய கரத்துலன்னு சொல்லி அவனை வித்தியாசமா சொல்றீங்க. நான் சொன்னேன், உண்மைதானையா, அவன் விழுந்தது உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். அதே நேரத்துல அவன் கர்த்தருடைய கையில தான் விழுந்தாங்கிறது நான் சொல்றது உண்மைதான். ஏனென்றால் அவனை அவன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அங்கேதான் கிடப்பான். அவனை நிலைநிறுத்துகிறவர் தேவன். நம்ம கண் முன்னால இந்த தெய்வீக உபதேசத்தில் சத்தியத்திலிருந்து விழுந்து போனவர்கள் உண்டு. ஆனா அதே நேரத்துல நம் கண் முன்னாலேயே அவங்க மறுபடி புதுப்பிக்கப்பட்டதும் உண்மை. அது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் அநேகருடைய ஜெபம். அந்த 3ஆம் மெத்திலிருந்து விழுந்த வாலிபன் மேலே அந்த அப்போஸ்தல ஊழியன் போய் விழுந்தான். ஆண்டவரே, இவனை எழுப்பு. உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ஓ, உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தும் கூட்டம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழுந்தாய், நீ விழுந்தாய், நீ விழுந்தாய் என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுத்தேன், நான் உன்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினேன், நீ கடைசி வரை நிற்பாய். இது தேவன் உனக்கு சொல்லும் வார்த்தை. நிலை நிறுத்துகிறவர் தேவனே. ஆமென். கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் மறுபடியும் கிருபைக்குள்ளே ஓடி வாருங்கள். 3ஆம் மெத்திலிருந்து விழுந்தவர்கள் எழும்பி வாருங்கள். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தவர்கள் மறுபடியும் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யும்படி எழுந்து வாருங்கள். ஆமென், 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 ஆமென். தைரியமாயிரு. கோதுமை மணி நிலத்தில் விழாது. நீ விழுகைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவசித்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன். நீ களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக அழைக்கப்பட்டவன். நீ எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய சபையில் நிலைக்கப்பட்டவன். என்ன வந்தாலும் பயப்படாத. உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்று சம்பவியாது. நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய். ஓ, நம்முடைய ராயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவுக்கு முன்பாக நீ போய் நிற்பாய். அபிஷேகத்தினால் உங்களுடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தினால் அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உபதேசத்தினால் ஊன்ற கட்டப்படுங்கள். என்ன வந்தாலும் உன்னுடைய வீடு விழாது. உன்னுடைய நம்பிக்கை தகராது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது.
ஆமா. இதுவரை அநேக விசை விழுகையும் எழுச்சியும் உங்களுக்குள் பல முறை நடந்திருக்கலாம். ஒரு குழந்தை கீழே விழும், திரும்ப எழும்பி விடும். ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை இது தொடர்ச்சியாய் அந்த பிள்ளைக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். விழும், அடிபடும், எழும்பும், திருப்பி ஓடும், நடக்கும், விழும். ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு அது விழாது. ஆமென். அதுபோல நீ கடந்த காலங்களிலே பல காரியங்களிலே நீ விழுந்து விழுந்து நீ தடுமாறி கொண்டிருந்திருப்பாய். ஆமென். இன்றைக்கு பெறுகிற அபிஷேகம் உன்னை நிலைநிறுத்தும் அபிஷேகம், விழாதபடி உன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அபிஷேகம், எச்சரிக்கையாய் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐத்திகே என்கிற வாலிபன் கீழே விழுந்தான், செத்து போனான். அந்த அப்போஸ்தலன் போய் அவன் மேல் விழுந்தான், அவனை தூக்கி, அந்த பைபிள் அழகா சொல்லியிருக்கு, அவனை தூக்கி அவன் அணைத்துக் கொண்டான். அவன் உயிர் அவனுக்குள் வந்தது. விழுந்து விட்டாய், இனி உனக்கு வாழ்க்கை முடிந்து போனது, ஊழியம் முடிந்து போனது என்று பிசாசு பேசிக் கொண்டிருப்பான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆமென். உன்னுடைய ஜீவன் உனக்குள் திரும்பி வரப்போகிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் அவங்க ஏறி போய் அதே மேல் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். எப்படி? அதை மட்டும் வாசிங்க. எல்லாரும் கண்கள் மூடி அப்படியே இருப்போம். அப்போஸ்தலர் 20 10 11 12. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் வரவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ வரும்போது விழுந்த நிலவரத்தில் வந்தாய். ஆமென். கர்த்தர் உன்னை அணைத்துக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ உயிருள்ளவனாய் திரும்பி போ, விழுந்தவனாய் திரும்பி போகாதே. ஓ, கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இனி விழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கிடு. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கிடு. Thank you.
உன் ஆத்துமாவுக்கு தெரியும், உன் ஆத்துமாவுக்கு தெரியும் உன்னை எத்தனை விசை கர்த்தர் தூக்கி விட்டார், எந்தெந்த இடங்களில் கர்த்தர் உன்னை தூக்கி விட்டார், எந்தெந்த இடத்துல நீ தடுமாறினாயோ அங்கெல்லாம் அவருடைய கரம் உன்னை தூக்கினது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். நான் தடுமாறின நேரங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. ஓ தேவன் அத்தனை விசைவனை தாங்கி தூக்கி எடுத்து விட்டார். ஆமா, தைரியமாயிருங்க, விசுவாசத்தோடு இருங்கள், திடமனதாயிருங்கள், புருஷராயிருங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள்.